ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம எந்த மூவி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கில்லர் புக் கிளப். இந்த மூவி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே தமிழ் டப்லேருந்து அவைலபிள் இருக்குது. இந்த மூவி எந்த ஜானர்னு பார்த்தீங்கன்னா ஹாரர் சஸ்பென்ஸ். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம போர் அடிச்ச மாதிரியே தெரியல. ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபஸரை பார்த்தீங்கன்னா ரேப் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்லேருந்து எப்படியே தப்பிச்சு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி க்ளோன் வேஷம் போட்டு ப்ரொஃபஸர் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவங்க க்ளோன் வேஷம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா க்ளோன் வேஷம் போட்டு ஒரு சைக்கோ கில்லர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொடூரமாக கொண்டிருப்பான். அதனால தான் இவங்களுக்கு க்ளோன் வேஷம் போட்டு ப்ரொஃபஸரை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவரை ப்ரொஃபஸரை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இவங்க இல்லாமல் இன்னொரு ஆளும் அதே மாதிரி க்ளோன் வேஷம் போட்டு அங்கே இருக்கான். அவரை ப்ரொஃபஸர் பார்த்தா செத்துறாரு. இதுக்கப்புறம் படத்தில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டாக நடந்துச்சு அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா உயிரோட வந்து எரிச்சிட்றா. அதுக்கு 6 வருஷம் கழிச்சு ஏஞ்சில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோயின். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய புக்கு வந்து படிக்கவும் செய்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு புக்கை எழுதி பப்ளிஷும் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போயிருக்கும். இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட புக் கிளப்புக்கு வந்து போகிறாங்க. அங்கே ஒருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரீசெண்டாக புக்கு வந்து படித்தாங்களோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கில்லர் க்ளோனை பற்றி சொல்கிறாங்க. அவங்க படித்த புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கில்லர் க்ளோன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இருக்கும். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரியலான ஒன்று தான். அந்த க்ளோன் வேஷம் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கொடூரமாயும் வந்து கொண்டிருப்பான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த க்ளோன் வீடியோஸ் வந்து நிறைய வந்து இன்டர்நெட்லேயே இருக்கும், அதை வந்து சர்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் அவங்க ரூமுக்கு போயிட்டு அதை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே வந்து பயந்துடுறாங்க. அப்புறம் லேப்டாப் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே அவங்க காலேஜுக்குலாம் போகிறாங்க. கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ப்ரொஃபஸர் வந்து கூப்பிட்றாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருந்தே, அதை பற்றி நம்ம பேசணும், அந்த மாதிரி வந்து என்னோட ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ப்ரொஃபஸர் கிட்ட போயிடுறாங்க. ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா டோரை வந்து லாக் பண்ணிடுறாங்க. அப்புறமேட்டு தான் ப்ரொஃபஸர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரேப் பண்ண போகிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களை அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு தான் அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து போடுறாங்க. இந்த மாதிரி வந்து மேட் க்ளோன் வேஷம் போட்டு அவனை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம், கொல்ல போகிற மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாமே இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நைட் டைம் காலேஜில் ப்ரொஃபஸர் தனியாக இருக்கும்போது அவங்க எல்லாருமே போகிறாங்க. அங்கே அவங்க போனதுக்காரன் பார்த்தீங்கன்னா லைப்ரரிலேருந்து ஒரு சத்தம் வந்து கேட்குது. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் கேட்குறாங்க, யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் உள்ளே யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ள டோர் ஓப்பன் பண்ணும்போது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லப்போனால் அங்கே இருப்பாங்க. அப்புறம் அவங்களையும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியே எங்கேயும் போகக்கூடாது, எங்கள் கூடயே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறம் ப்ரொஃபஸரை பார்த்தீங்கன்னா ஆளுக்கு பயன்படுத்துகிறாங்க. ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடி வரைக்கும் ஓடுறாரு. மாடிக்கு ஓடுற வழியிலே பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு மாஸ்க் போட்ட க்ளோன் பார்த்தீங்கன்னா அவனை வந்து மூக்கிலே சொல்லப்போனால் அடிக்கிறான். அவருக்கு வந்து பயங்கரமாக சொல்லப்போனால் ரத்தமாக வருது. அப்புறம் மாடியில் தான் ஹீரோயின் இருக்காங்க. அவங்க வந்து ப்ரொஃபஸர் மூஞ்சில் வந்து ரத்த இருக்கிறத வந்து பார்த்துட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா தடிக்கு கீழே விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க அது செத்துறாரு. அப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. வெளியே ஓனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த விஷயம் வந்து நடந்தது வந்து நம்ம யாருமே வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து பேசிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது, நம்மளால தான் ப்ரொஃபஸர் வந்து செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நெக்ஸ்ட் டே அவங்க எல்லாருமே கிளாஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வருதுங்க. அது மாதிரி மேட் க்ளோன் அப்படின்னு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து ஆட் ஆகிருக்காரு. ஆட் ஆகிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜும் வந்து போட்டிருக்காரு, அது மாதிரி சாப்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ப்ரொஃபஸரை பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த ஸ்டோரியிலே அதே மாதிரி தாங்க வந்திருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இதுக்காக வந்து ப்ரொஃபஸரை வந்து கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி எத்தனை பேர் இவங்க கேரக்டர்ஸுக்கு பதிலாக வேறு ஒரு பேர் போட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது தான் அப்புறம் ஒரு நாவல் மாதிரி போட்டிருப்பான். இவங்க எல்லாருக்கும் இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமேலேயே அவங்க வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நீ தான் இந்த மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க அவங்களுக்குள்ளேயே. நம்ம ஹீரோயினுக்கு அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் வேஷம் போட்டு ஒரு ஆள் வந்து அவங்க கண்ணுக்கு வந்து அடிக்கடி தெரிகிற மாதிரி தெரியும். அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க. அப்புறம் அந்த குரூப்பில் சாப்டர் 2 அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட் யாரை கொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி இன்ட் வந்து கொடுத்துருப்பான். அந்த கேங்கில் யார் சின்ன பொண்ணோ அந்த பொண்ணை தான் வந்து கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த நைட் அந்த பொண்ணு வந்து ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா துரத்தி போய் கொடூரமாக வந்து கொண்டுடுறான். அதே மாதிரி அந்த குரூப்பில் வந்துட்டு பாடி எங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். அவங்களும் அந்த பாடி எங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது தான் பாடி எதுவுமே இல்லை, ஆனால் ரத்தத்தால் வந்து டு பி கண்டினியூ அப்படின்னு சொல்லி எழுதின ஒரு இது மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஆள் தான் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை மானிட்டர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நைட் லைப்ரரியில் எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து வருது. அதனால அவங்க வந்து நான் வந்து காஃபி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி நடுவில் வந்துட்டு போகிறாங்க. போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் போட்டவன் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் வந்துட்டு இவங்களை கொல்றதுக்காக சுற்றி எடுத்துட்டு பயங்கரமாக ஓடி வரான். அப்புறமேட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து பயந்து ஓடிடுறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தான் அவங்க பாய் ஃப்ரெண்டு வந்துடுறான். அவங்க பாய் ஃப்ரெண்டை இடித்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து மாஸ்க் வந்து விழுது. விழுந்தவொடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினச்சாங்க பார்த்தீங்கன்னா இவன் தான் அந்த க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவனை அங்கேருந்து துரத்திடுறாங்க. ஆனால் அவன் வந்துட்டு சொல்கிறான் இந்த மாதிரி நான் வந்துட்டு அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா அவனை பேச விடாமல் அவனை பற்றி அமுச்சு வச்சிடுறாங்க தனியாக. அதுக்காக நம்ம ஹீரோயின் கூட பார்த்தீங்கன்னா செபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த கூடயே இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு க்ரஷ் மாதிரி. அப்புறம் குரூப்பில் நெக்ஸ்ட் மெசேஜ் வருது, இன்னொருத்த சாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்களும்
இவங்களும் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே அந்த அந்த பணத்தை போட்டிருப்பானோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் பார்க்க போகிறாங்க. நெக்ஸ்ட் டைமும் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரத்தத்தால் பார்த்தீங்கன்னா டு பி கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே வந்து வாலில் வந்து எழுதியிருக்கு. அப்புறம் அந்த செபாஸ் அப்படின்றவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து கூப்பிட்டு காட்டுறான். எந்த குரூப்பில் வந்து அந்த மெசேஜ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுதோ அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் மாதிரி. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த மேட் க்ளோன் அப்படின்ற ஒருத்தனையும் சொல்லப்போனால் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதனால தான் நம்ம செபாஸ் அப்படின்ற வந்து கேட்குறான், அந்த பொண்ணு வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, என்னோட ஃபஸ்ட்டு நாவலே பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா உயிரோட வந்து எரிச்சிருப்பா பார்த்தீங்களா. அது சொல்லப்போனால் அந்த ரியல் ஸ்டோரி. சொல்லப்போனால் இந்த பொண்ணோட ஸ்டோரி தான். அதை தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நாவலுக்காக சொல்லப்போனால் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி அவங்க தான் இப்படி பண்ணனால வந்துட்டு கொலை பண்ண வராங்களோ அப்படி சொல்லி செபாஸ் கேட்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்பயே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லேயே சொல்லப்போனால் வந்து செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணி பேசுகிறத பார்த்துட்டு செபாஸ் பார்த்தீங்கன்னா கிஸ் வந்து பண்ணுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பதிலுக்கு அவனை கிஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா செக்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க. நடுவில் எங்கள் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எங்களை வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எந்த மெசேஜ் எந்த கால் ரிப்ளை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு, இந்த மாதிரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றணும், இந்த இடத்துல லொக்கேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எங்கே வர சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர சொல்லியிருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டெட் பாடிஸ்லாம் இருக்குது. அவனும் பார்த்தீங்கன்னா அதை திறந்து வந்து பார்க்குறான், ஹீரோயினுக்கு இது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் வந்து அங்கே வந்துடுறான். இவன் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சு க்ளோன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது தப்பிச்சிடுறான். அப்புறம் இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இவனை வந்து பார்க்க வராங்க. பார்க்க வந்த கரமேட்டு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னால் ஒரு பொண்ணு வந்து சொல்லப்போனால் செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு தான் அவன் வந்து சொல்கிறான், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அதுக்குள்ளே வந்து போலீஸ் வந்து என்கொயரிக்கு வந்துடுறனால பார்த்தீங்கன்னா நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். அப்போ நெக்ஸ்ட் டே அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு புக் எஜிபிஷனுக்கு வந்துட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இங்கே யார் வரலையே அவங்க தான் அந்த க்ளோன் அப்படின்ட்டு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஜிபிஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோனால் வந்து செத்துடுறாங்க. அந்த அதிர்ச்சி தாங்காமல் இவங்க பார்த்தீங்கன்னா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அவங்க கண் முழி தெரிஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் கிட்ட இருக்கான். அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க போல் குரூப்பில் வந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த குரூப்பில் மெசேஜ் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த சீபன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுட்டு இந்த இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்க பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவோ தடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து போய் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து அவன் போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவா அப்படின்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா செத்து கிடக்குது. சொல்லப்போனால் அவங்க வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே தான் சந்தேகப்பட்டிருப்பாங்க, இந்த பொண்ணு தான் வந்து க்ளோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவன் ஃப்ரெண்டை வந்து அவட்ட வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவங்க வந்து நினைப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த செபாஸ் கட்டியிருக்க இடத்துக்கு வந்துட்டு போயிடுறாங்க. அப்புறமேட்டு தான் செபாஸ் வந்து சொல்கிறாங்க எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடுறான். அப்புறமேட்டு செபாஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இவன் தான் என்னை கட்டி போத்தான், இவனை வந்து கொன்று அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து அவனை அடையணும்னு இருக்கிறதுனால அப்படி போய் சொல்லிட்டு இருக்கான், நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவள் சபாஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி சொல்கிறான், இவன் தான் என்னை கட்டி போட்டான் சொல்லி இவனை கொன்று, இவன் தான் அந்த க்ளோன் அப்படின்ட்டு. அப்புறம் திடீர்னு அந்த சபாஸ் பார்த்தீங்கன்னா கட்டை பிரிச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கையில் இருக்க அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா வயிற்றுலேயே குத்திடுறான். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறமேட்டு தான் தெரிய வருது இவன் தான் அந்த கில்லர் க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எதுக்காக பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட ஸ்டார்டிங்கில் கூட அவங்க ஒரு பொண்ணு கூட அவங்க அம்மாவே எரிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தாங்க இவன். பொண்ணால் தான் அவன் வந்து லூஸ் மாதிரி ஆகிட்டா, அதனால தான் இவன் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறது வந்திருக்கான். அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருக்க பெண்ணை பார்த்தீங்கன்னா வாயிலே குத்திட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. மேலே ஓடி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே க்ளோன் வேஷம் போட்டு ஒரு ஆள் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் அந்த மாஸ்க் கழட்டும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செத்துருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான். அவருமே சொல்கிறேன் நீ என்ன சாவலையாடி கேட்கும்போது அந்த பொண்ணு அப்புறம் நீ என்ன சாவலையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு என்ன சாவலை அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த வெப்சைட்டில் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் என்ன சாவலை அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க இதுக்கு வந்து சான்ஸே இல்லை, அவன் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை நான் என்ன சாவலை, நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த செபாஸும் வந்துடுறான். ஆரம்பிட்டு தான் அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ரெண்டு பேர் நாங்கள் சேர்ந்து இந்த கதை எழுதணும்னு சொன்னல, அந்த நாங்கள் ரெண்டு பேர் தான். அந்த பொண்ணு சொல்லுது நானும் ரைட்டர் ஆகலான்னு தான் இருந்தேன், ஆனால் நீ என்னோட கனவை வந்து அழிச்சிட்ட, என்னோட கதையை திருடி நீ பார்த்தீங்கன்னா நாவலாக எழுதிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நான் அனுபவிச்ச ஒரு வழியும் நீயே அனுபவிக்கணும், அதனால தான் நாங்கள் இவ்வளவும் பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொல்ல போகிறாங்க. அதுக்குள்ளே அவங்க பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சாகலை, உயிரோட தான் இருக்கான். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செபாஸை பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து தள்ளி விட்டுறான். அவன் பார்த்தீங்கன்னா செபாஸ் பார்த்தீங்கன்னா அதே அந்த ப்ரொஃபஸர் எப்படி செத்துருப்பாங்களோ அதே மாதிரி கீழே வந்து செத்துறான். நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பின்னாடியே போய் கொல்றதுக்காக போகுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களை பெட்ரோல் ஊற்றி எப்படியாவது எரிச்சிடுறாங்க. அப்புறம் போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அப்படியே அதோட படத்தை வந்து முடிச்சிடுறாங்க. அதுக்காரன்னு கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் எப்பயும் போல் இவங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் வந்து தெரிகிற மாதிரியே இருக்குது. அப்புறம் அந்த க்ளோன் பார்த்தீங்கன்னா இவங்களை கொல்றதுக்காக ஓடி வருது. இவங்க பயங்கரமாக கத்துறாங்க. அதோட படத்தை வந்து அப்படியே